ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் கும்பகோணம் போயிருந்த போது தை வெள்ளிக்கிழமையில் மங்களாம்பாள் கோவிலில் மாவிளக்கு போட்டதை தான் பார்க்க போகிறீங்க. மாவிளக்கு போட எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு மடியாக 9 கஜம் புடவை கட்டிட்டு ஒரு ஆட்டோவில் கிளம்பி மங்களாம்பாள் கோவிலுக்கு போனோம். கும்பகோணம் பெரிய கடத்தெரு காலங்கார்த்தால அவ்வளவு அமைதியாக இருந்தது. ஆனால் கும்பேஸ்வரன் கோவில் மார்க்கெட் நெருங்க அங்கே ஃப்ரெஷ்ஷாக கறிகாய்கள் பூக்கள் அப்படின்னு வியாபாரம் ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தது. பார்க்கவே அவ்வளவு ஹாப்பியாக இருந்தது. நமக்கே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கூடுதலான மாதிரி இருந்தது. கும்பேஸ்வரன் தெற்கு கோபுர வாசலுக்கு போகிறதுனால போகிற வழி முழுக்க பூக்கடை. இது ஹோல்சேல் மார்க்கெட்டு. அதுவும் வெடிகார்த்தால பார்த்தா அப்படி பூ கொட்டி கிடக்குமா. இதோ கோவில் வந்தாச்சு. சாமானெல்லாம் எடுத்துகிட்டு இறங்கினோம். உள்ளே நுழைஞ்ச உடனே நாங்கள் முதல்ல பார்த்தது எங்களோட ஃபேவரட் யானை மங்களத்தை தான். அதுவும் மங்களம் இன்றைக்கி ஜாலியாக குளிச்சுட்டு இருந்தது. 4 பேர் அதை நன்னா ப்ரஷ் வச்சு தேய்ன்னு தேய்க்க மங்களத்தோட பாகன் டியூப் வழியாக தண்ணி ஊற்ற அப்படியே ஜாலியாக காமிச்சுட்டு இருந்தது. பார்க்க அதை விட்டுட்டு வரவே மனசு வரல. ஆனால் விளக்கேற்றணும் இல்லையா, அதனால் அதுக்கு பாய் சொல்லிவிட்டு நேராக வன்னிமரத்தடி பிள்ளையாரை பார்க்குறதுக்கு போனோம். இதுதான் மொட்டைக்கோபுர வாசல். இதுக்கு பக்கத்தில் தான் வன்னிமரத்தடி விநாயகர் இருக்கார். கும்பேஸ்வரன் கோவிலோட ஸ்தல விருட்சம் வன்னிமரம். வன்னிமரத்தடி விநாயகரை வணங்குறது ரொம்ப விசேஷமானது. அதே மாதிரி வன்னிமரத்தடி விநாயகரை பார்க்குறதும் ரொம்ப அபூர்வம் தான். ரொம்ப சில கோவில்களில் தான் வன்னிமரத்தடி விநாயகரை நம்ம பார்க்க முடியும். பிள்ளையாரை நன்னா வேண்டிண்டு தோப்புக்கரணம் போட்டு பிரதட்சணம் பண்ணிவிட்டு கோவிலுக்குள்ளே போனோம். இந்த கோவிலில் கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்க போகிறதுனால எல்லா இடத்துலையும் ரெனோவேஷன் ஒர்க், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நடந்துட்டுருக்கு. இங்கே இருக்கிற சிற்பங்கள்லாம் பாருங்கோ, அத்தனை அழகு. ஆனால் கை உடஞ்சி கால் உடஞ்சி பார்க்குறதுக்கே ரொம்ப பரிதாபமான நிலைமையில் இருக்குது. பிரளய காலத்தில் பிரம்மா இந்த உலகத்தை சிருஷ்டிக்கிறதே தானாக சுயம்புவாக உருவாகி இந்த கோவிலில் எழுந்தருளியவர் ஆதிகும்பேஸ்வரர். மங்களாம்பாள் என்று அழைக்கப்படும் அம்பாள் சக்தி பீடத்தில் ஒன்றான மந்திர பீடத்தில் அமர்ந்திருப்பதால் மந்திர பீடேஸ்வரி என்றும் அழைக்கப்படுகிறாள். திருச்செங்கோட்டில் எப்படி தனது உடலில் பாதையை அம்பாளுக்கு கொடுத்தாரோ அதுபோல் இங்கே தனது சக்திகளில் 36,000 கோடி சக்திகளை மங்களாம்பாளுக்கு தந்துவிட்டாராம். நான் வீடியோ எடுத்து கொண்டிருக்கும் சமயத்தில் என் அக்கா புவனா விளக்கு போட தேவையான எல்லா சாமான்களையும் எடுத்து வைக்கிறாள். சாதாரணமாக தை மாதம் முதல் வெள்ளியே மாவிளக்கு போட்டு குழக்கட்டை பிடித்து எல்லாம் செய்து விடுவோம். இந்த முறை கும்பகோணம் வந்ததால் மங்களாம்பாள் கோவிலில் போடலாம் என்று இப்பொழுது போடுகிறோம். சென்னையிலும் சில சமயம் கற்பகாம்பாள் கோவில் அல்லது கோலவிழியம்மன் கோவிலில் போடுவது வழக்கம். டைம் சரியாக வரலன்னா வீட்டிலேயே பூஜை மாதிரி முன்னாடியும் போடுறது வழக்கம்தான். தண்ணியில் ஊறின ஈர அரிசியை நல்லா நைஸாக இழைச்சி சலிச்சு வச்சுக்கணும். அதோட தேவையான அளவு பொடி பண்ணின வெல்லம், ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டையாக உருட்டி நடுப்புற ஒரு குழி பண்ணி அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றணும். உங்களில் நிறையா பேருக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கும் தான். இருந்தாலும் யாருக்காவது தெரியலைன்னா அவளுக்கு தெரியறதுக்காக தான் இதெல்லாம் சொல்கிறேன். மங்களாம்பாளை வேண்டிண்டு மாவிளக்கு ஏற்றி நைவேத்தியம் பண்ணி ஏதோ கற்பூரமும் காமிச்சாச்சு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையில் மங்களாம்பாளுக்கு செம்பருத்தி பூவால் மாலை கட்டி போட்டால் ரொம்ப விசேஷமாக. மங்களாம்பாளை கண் குளிர தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு பிரதட்சணம் வரலான்னு கிளம்பினோம். இந்த கோவிலில் சுவாமி அம்பாள் 2 பேரையும் சேர்ந்து தான் பிரதட்சணம் பண்ண முடியும். பெரும்பாலான பழங்காலத்து கோவில்களில் அம்பாளுக்கு தனி சந்நிதி, சுவாமிக்கு தனி சந்நிதின்னு இருக்கும். அதனால தனித்தனியாக பிரதட்சணம் பண்ணுற மாதிரி இருக்கும். இங்கே 2 பேரும் பக்கத்துலேயே இருக்கிறதுனால ஒன்றா சேர்ந்து தான் பிரதட்சணம் பண்ண முடியும். சுவாமியையும் அம்பாளையும் தரிசனம் பண்ணதுக்கப்புறம் கோவில் பிரகாரத்தில் இருக்கிற 63 நாயன்மார்கள், பிக்ஷாடனர், கிராதமூர்த்தி, ஜுரகரேஸ்வரர், அஷ்டபுஜ துர்க்கை, நவநீத விநாயகர், கோவிந்த தீக்ஷதர் எல்லாரையும் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியில் நவகிரகத்தையும் ஒரு பிரதட்சணம் பண்ணிவிட்டு கோவிலை விட்டு கிளம்பினோம். இந்த கோவிலில் ஒவ்வொரு சுவாமிக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்குது. அதனால நிதானமாக பார்க்கணுன்னா குறைஞ்சபட்சம் 2 மணி நேரமாவது வச்சுன்னு தான் இந்த கோவிலுக்கு வரணும். ஏதோ மங்களம் குளிச்சுட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகி தன்னோட யூஸ்வல் டான்ஸ் ஆட ஆரம்பிச்சாச்சு. பூஜை பண்ண வாழைப்பழம் இருந்தது, அதை மங்களத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு போனேன். அப்போ தான் தெரிஞ்சுது அது ஆப்பிள் தான் சாப்பிடுமா, வேறு எந்த பழமும் சாப்பிடாதான். பாரா இதோட லெவலே வேறு அப்படின்னு நினச்சிட்டேன். கோவில்லேருந்து வெளியில் ஆட்டோவில் ஏறும்போது எதேச்சியாக இவரை பார்த்தேன். இவர் என்னோடய வீடியோவெலாம் ரெகுலராக பார்க்குறவரான். ரொம்ப பாராட்டினார். ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. அவரோட பேர் கேட்க மறந்து போயிட்டேன். அவர் இந்த வீடியோவை பார்த்தாருன்னா ப்ளீஸ் உங்களோட டீட்டெயில்ஸை கீழே போடுங்க. இப்படியாக மங்களாம்பாள் கோவிலில் மாவிளக்கு போடுறது நல்லபடியாக மங்களகரமாக நடந்து முடிஞ்சுது. இன்றைக்கி தை வெள்ளிங்கிறதுனால உடனேயே போடணும்னு இந்த வீடியோவை போட்டுட்டேன். திப்ராஜவரம் ராதா கல்யாணம் முதல் நாள் வீடியோ மட்டும்தான் போட்டிருக்கேன். ராதா கல்யாணத்தன்னைக்கு வீடியோ இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும், தவறாமல் பாருங்க. அந்த வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உமா வெங்கட். பாய்.